ஓம். அறிபவன் அறியப்படுவன என்று இரண்டு இருக்கிறது. அது எப்பொழுதுமே நாம் பார்த்துருக்குறோம். அறிபவன் ஒருவன் இருக்கிறான், வெளியே அறிவதற்கு ஒரு பொருள் இருக்கிறது. இது ரெண்டு இருந்ததுன்னா இது அல்பம்னு சொல்கிறோம். இருமை இருந்தால் அங்கே அல்பம். ஏனென்றால் இவன் பாதி, இது பாதி, உலகம் பாதி, அறிபவன் பாதி என்று பாதி பாதியாக இருப்பதனால அது முழுமை அல்ல. அது பூமாவாக இருக்க முடியாது. அது நிரதிசயம், ஆதாரமற்றது. இங்கே இவனுக்கு இது ஆதாரம். பார்க்கறதுக்கு ஒன்று இருந்தால்தான் இவன் பார்ப்பவன். இந்த பொருளுமே சுயம் பாத்தி இல்லை. பார்ப்பவன் இருந்தால் மட்டுமே பானை இருக்க முடியும். அப்போ ரெண்டுமே சார்புடையதாக இருக்குது. இவனை சார்ந்து இது இருக்கிறது, இவனை சார்ந்து இது இருக்கிறதுனால ரெண்டுமே அல்பம். இதுவும் அல்பம், இதுவும் அல்பம். இதனால் அவனுக்கு சுகம் கிடைக்கலாம், அது அல்ப சுகம். ஆனால் பூமா சொரூப சுகம், அதோட அளவற்ற சுகம், அது நிரதிசய சுகம். அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது அல்ப சுகம், இது நிரதிசய சுகம், பூமா என்று பார்க்குறோம். இப்போ ஒரு கேள்வி வருது, இந்த பூமா சூன்யமா என்று ஒரு கேள்வி வருது. காரணம் என்னவென்றால், எப்பொழுதுமே இந்த உலகம் இப்படி தான் இருக்குது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அல்ப சுகம்தான். இந்த நிரதிய சுகத்தில் இது ரெண்டும் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. இது ரெண்டும் இல்லாதது, அறிபவன் அறியப்படும் பொருள் இல்லாதது தான் பூமான்னு சொல்லப்பட்டிருக்குது. ந அந்யத் பச்சதி எத்திர ந அந்யத் பசியதி எத்திர ந அந்யத் சுருணோதி. இன்னொன்று பார்ப்பதற்கு இல்லையோ, இன்னொன்று கேட்பதற்கு இல்லையோ, இன்னொன்று அறிவதற்கு இல்லையோ, இன்னொன்று இல்லையோ, ஒன்று மட்டும் இருக்கிறதோ அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ரெட்டையை போயிடுச்சுன்னு சொன்னால் மீதி சூன்யம் தானே இருக்கும். சூன்யம் தானே எஞ்சும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் இல்லையா? இப்படி தான் பௌத்தர்கள் நினைக்கிறாங்க. அறிதல் அறியப்படுவன ரெண்டுமே மறைஞ்சு போச்சுன்னு சொன்னால் சூன்யம் தானே இருக்கும் என்று பௌத்தர்கள் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு எப்பொழுதுமே அறிவுன்னு வந்ததுன்னா அங்கே மூன்று இருக்கும். அது பேர் திருப்படி என்று பெயர். உதாரணமாக திருப்படி என்றால் என்னன்னு பார்ப்போம். நாம் வெளியே இருக்கிற ஒரு பொருளை பார்க்குறான், ஒருத்தன் பார்க்குறான். இவன் பார்க்குறான்னு வைங்க. இங்கே ஒரு பானை இருக்கிறது. இவன் பார்க்கும் பொழுது இவனுக்குள்ள ஒரு அறிதல் உண்டாகுது. பானைன்னு ஒரு அறிவு. வெளியே ஒரு பானை, இது வஸ்து ரூபமான பானை, இது அவனிடம் இருந்த அறிவு ரூபமான பானை. இதை இவன் அறிகிறான். அப்போ மூணு இருக்குது அங்கே. அறிபவன், அறியப்படும் பொருள், அறிவு என்ற பானை அறிவு அங்கே இருக்கிறது. இந்த பானைக்கு பதிலாக கூஜாவன்னு வச்சிட்டோம்னு சொன்னால் உடனடியாக இந்த இடத்துல அறியப்படும் பொருள் கூஜா, அறிபவன் மனிதன், அந்த கூஜா என்ற அறிவு இங்கே உண்டாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மூணு இருக்கிறத பார்க்குறோம். இது பேர் திருப்புட்டி என்று பெயர். திரிபுட்டி என்று பெயர். ஒருவன் வெளியே கூட பார்க்க வேண்டாம், தனக்கு மனதுக்குள்ளேயே ஒருத்தன் பார்க்குறான். தன்னுடைய மனதிலேயே கண்ணை மூடிக்கிட்டு அவன் பார்க்குறான். வெளிக்கண்ணை மூடிட்டான், கண்ணை மூடிட்டான். இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள ஒரு பானை வருது. அந்த பானையை ஒரு மனக்கண் பார்க்கிறது. மனசு கண் அது உள்ள பார்க்குது. அப்போ பார்க்கும்போது அவன் பார்ப்பனும் பானையை அறிந்தேன்னு இன்னொரு அறிவு பானை இங்கே இருக்குது. அங்கே வஸ்து பானையும் மனம்தான், அறிவு பானையும் மனசு தான், பார்க்கறதும் மனசு தான். அப்போ மனமே மூன்றாக பிரிந்திருக்கிறது திருப்படி என்று சொல்கிறோம். இதனால் இது எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மூன்றும் சத்தியம் என்று புத்த மதம் சொல்லுது. இந்த மூன்றும் இல்லாமல் போனால் சூன்யம் தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஆத்மான்னு ஒன்று தனியாக கிடையாது. இந்த மூன்றையும் தவிர
வேறு ஒன்று கிடையாதுனால அது சூன்யம் என்று அவங்க பேர் வச்சுருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு சூன்யவாதிகள்னு பேர். அப்புறம் எப்படிப்பா அவனுக்கு மோட்சம்னா சூன்யமாகிறது மோட்சம்மா. சூன்யமாகிறது மோட்சம்னா நீ இல்லாமல் போகிறது மோட்சங்கிறான். அப்போ எப்படி மோட்சம் சுகமாக இருக்க முடியும்? இருக்கிறதுல தான் கொஞ்சமாவது சுகம் கிடைக்குது, இருக்கும்போது ஏதோ அல்ப சுகம் கிடைக்குது. நான் இல்லாமல் போயிட்டேன்னா அந்த சுகமும் போயிடுமே. அல்ப சுகத்துக்கு முதலுக்கே நீ மோசம் பண்ணுறியாப்பா அப்படின்னு. இல்லை, உனக்கு துக்கம் போனோன்னா நீ இல்லாமல் போயிடு. அப்போ தலைவலி வந்துச்சுன்னா தலையை வெட்டிடணும் அப்படிங்கிறது தான் புத்த மதம் மாதிரி இருக்குது. தலைவலி வருது, தலை இல்லாமல் இருந்தால் தலைவலியே வராது அப்படி. இப்போ பாருங்கள், இந்த திருப்புட்டி மூன்றும் இல்லாமல் போயிடுச்சுன்னா சூன்யங்கிறான். யோகா இருக்கிறாங்கல்ல, யோகா தியானம் செய்கிறவங்க அவங்க சொல்கிறாங்க, இல்லை மூணும் போனாக்கா அது பேர் நிர்விகல்பம்னு பேர். அது ஒரு நிலை இருக்குது, சூன்யம் கிடையாது, அங்கே ஒரு நிர்விகல்பம் ஒன்று இருக்குது அப்படின்னு. புண்ணியவானே நீ அது இருக்குதுன்னு சொல்லு அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுறோம். ஆனால் அந்த நிர்விகல்பம் சொரூபமாக நீ அடைந்து பெற்றதா? அடைந்து பெற்றதுன்னா தியானத்தில் உட்கார்ந்து கஷ்டப்பட்டு மனசில் எதுவும் எழாமல் அந்த அறிவை பார்க்காமல் நீ இருக்கிற ஒரு நிலை அது. அந்த நிர்விகல்ப சுகம், அந்த சுகம் அல்பமா பூமாவா? ஏன்னா போச்சு. இப்போ அவன் கேட்குறான், இந்த விகல்பம்னா நம்ம முதல்ல புரிஞ்சுக்கும். விகல்பம்னா 2 இருந்தால் அது பேர் விகல்பம், 2க்கு மேலே இருந்தாலும் விகல்பம். நீங்கள் போகிறீங்க செருப்பு கடைக்கு, ஒரு செருப்பு எடுத்து காட்டுறாரு, உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாரு. இதே சைஸில் வேறு ஒன்று காட்டுங்க சார்னா காட்டுறாரு, வேறு ஏதாவது இருக்குதான்னு காட்டுறாரு. இப்போ ஒவ்வொன்றும் விகல்பங்கள்னு பேர். ஒரு கடையில் போய் விகல்பமே இல்லைன்னா நீங்கள் இருக்கிறத வாங்கிட்டு தான் வரணும். இப்போ அரிசி கடைக்கு போனால் கூட 5 வகையான 6 வகையான அரிசி வச்சுருக்கிறாங்க. இங்கே ஒரு பொருள் என்று எங்கேயுமே நம்ம ஒன்றும் வாங்கிறதே இல்லை. பாலில் போனால் கூட அதிலே விதவிதமான பால் இருக்குது. ஃபேட் ரிமூவ்டு, ஃபேட்டு ஆட் பண்ணுது, அப்புறம் எருமை பால், இப்படி பால்லையே வித்தியாசம் இருக்கிறது. மாம்பழத்தில் எடுத்துக்கிட்டோம்னா அதில் அல்ஃபோன்ஸா, மல்கோவா இப்படின்னு அதுலேயும் விகல்பம் இருக்குது. விகல்பமே இல்லாமல் வாழ முடியாமல் நிலைக்கு நம்ம இருக்கிறோம். ஏன்னா ஒன்றுமே இல்லை, ஒரே பொருள் வச்சுட்டு இருக்கிறோம், அந்த கடைக்கு வேண்டாம், நிறைய பொருள் இருந்ததுன்னா நம்ம தேடி பார்த்து வாங்கிக்கலாம்ல அப்படிங்கிறான். மனிதனுக்கு விகல்பமே புத்தியில் இருந்துக்கிட்டே இருக்குது. அவன் விகல்பத்திலேயே ஊறி போய் கிடக்கிறான். இப்போ இந்த விகல்பங்கள் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தா மொத்தமாக ஞான விகல்பம், கர்ம விகல்பம், அறிவதிலே விகல்பம், அனுபவிப்பதில் ஒரு விகல்பம், செய்வதில் ஒரு விகல்பம். செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், வேறு மாதிரி செய்யலாம். நீங்கள் பானை எப்படி செய்கிறீங்க, நான் இப்படி செய்வேன். நீங்கள் துணி எப்படி நெய்வீங்க, நான் இப்படி நெய்வேன். நீங்கள் சமையல் எப்படி பண்ணுவீங்க, நான் சமையல் அடுப்பு இல்லாமல் சமைப்பேன். அடுப்பு இல்லாமல் சமைக்கிறவங்களாம் இன்றைக்கி இருக்கிறாங்க. எதுக்கு நம்ம சமையல்னு பேர்? அதுக்கு சமையல்னாலே அதை பதப்படுத்துறதுன்னு தான் பேர். நான் அடுப்பு இல்லாத சமையல், நெருப்பு இல்லாத, அது எப்படி இப்போ சமையல் ஆக முடியும்? சமைக்கிறது அது வேக வைக்கிறது. இது வேக வைக்கிறது ஜீரணத்துக்கு நல்லது. நிறைய பொருள் வெந்த பிறகு தான் ஜீரணம் பண்ண முடியும், பச்சையை சாப்பிட முடியாது, ஆபத்தானது. அதில் நிறைய ஆபத்தான பொருட்கள் இருக்குது பச்சையாக சாப்பிடும் பொழுது. உருளைக்கிழங்கு பச்சையாக சாப்பிட்டோம்னா அதில் தோலில் இருக்கக்கூடிய டேனின்லாம் நமக்கு கெடுதி உண்டாகும். நிறைய பொருளை வேக வைக்கணும். வேக வைக்கிறதுல அந்த பொருள் ஜீரணத்துக்கு சுலபமாகும், கிருமிகள் செத்து போகும், எல்லா கிருமியும் செத்துடும். நீ பச்சையாக சாப்பிட்டேன்னு சொன்னால், ஒரு முறை டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு அந்தனருக்கு, பியூர் வெஜிடேரியன் சைவம், அவர் டாக்டர்கிட்ட போனார். சார் உங்களுக்கு நாடாப்புழு வந்துருக்குது சார். அந்த நாடாப்புழு நாடா மாதிரி இருக்கும், நீங்கள் இன்ச்சு டேப் வச்சுருக்கீங்களே அந்த மாதிரி துண்டு துண்டு துண்டாக இன்ச்சு ஒரு பெருசாக இருக்கும். அது எடுத்தால் 30 அடி வரும். உங்கள் குடலில் இருக்குது சார், அதை எடுக்கணும் அப்படி. அது எப்படி சார் அப்படி உள்ளே வந்துச்சுன்னு? நீங்கள் பன்னிக்கறி சாப்பிட்ருப்பீங்க. அவரும், சார் அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன், பன்னிக்கறியில் தான் இந்த புழு வரும், வேறு எந்த கறியிலையும் வராது. நான் பிராமணன், சுத்த சைவம், நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. ஆனால் நீ செய்த காக்கரைகளோட அந்த பன்றியினுடைய மலத்திலேருந்து, பன்றியினுடைய வயிற்றிலேருந்து, அதுக்கு தான் யூஸ்வலாக அந்த நாடாப்புழு வரும். அந்த நாடாப்புழுவினுடைய முட்டை பன்றியினுடைய மலத்தில் இருக்கும். அந்த மலத்தை கொண்டு போய் உரமாக போட்டு நீங்கள் பீட்ரூட்டோ கேரட்டோ வாங்கி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, அதை ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்தேன் சாப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு சும்மா டேப்பில் நீங்கள் கழுவிட்டீங்கன்னா அந்த தோலில் கோடிக்கணக்கான அதனுடைய விதைகள் இருக்கும், கண்ணுக்கே தெரியாது. அது எவ்வளோ கழுவினாலும் போகாது, வேக வச்சா தான் போகும். அப்படி செய்தீங்களா? ஆமாம் சார், நான் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கிறவன், காய்கறியை இப்படி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க.
இப்படி சமையில்லாமல் சாப்பிட்றவங்க கூட இருக்கிறாங்க. இது ஒரு விகல்பம். மனிதன் கஷ்டப்பட்டு நெருப்பு கண்டுபிடிச்சி சமைச்சு சாப்பிட்றான். மறுபடியும் இங்கே சமைக்காமல் போகணும்னு யோகா டீச்சர் சொல்கிறாங்க. சமைக்காமல் சாப்பிடணும்னு யோகா டீச்சர் சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த விகல்பங்கிறது மனிதனுக்கு இல்லாமல் போவதே கிடையாது. அவன் எப்பவுமே அறிதலில் விகல்பம் வச்சுருக்கிறான், அனுபவத்தில் விகல்பம் வச்சுருக்கிறான். விதவிதமாக அனுபவிக்கணுங்கிறான், கர்மத்தில் விதவிதமாக கர்மம் செய்யணுங்கிறான். பாடணும், ஓடணும், குதிக்கணும், நடக்கணும், நெடுதூரம் போகணும், மராத்தன் ரேஸ் போகணும், ஹர்டில் ரேஸ் போகணும், ஜம்ப் பண்ணணும், இப்படின்னு செயலில் குத்து சண்டை போடணும், கராத்தே போடணும், கத்தி சண்டை போடணும். இந்த செயலில் கூட எத்தனை விகல்பம் பாருங்கள். எக்ஸசைஸ் பண்ணுறதுலையும் இன்றைக்கி எத்தனை விதமான எக்ஸசைஸ் இருக்குது. ஏரோபிக்ஸ்னு ஒன்று இருக்குது, அப்புறம் கையை நசுக்கி செய்யக்கூடியது இருக்குது, கையை அசைத்து செய்வதுன்னு இருக்குது. இப்படி பலவிதமான விகல்பங்கள் கர்மத்திலையும் இருக்கிறது. அப்போது அறிதல் அறிவு அறிபவன்கிறது ஞான விகல்பம். செய்பவன் செயல் செய்யப்படும் விஷயம் என்றதில் கர்ம விகல்பம் இருக்குது. ஏனில் இந்த இந்த இருமை இருக்கக்கூடாது. நான் அந்யத் பஷ்யதி, நான் அந்யத் ஸ்ருணோத்தின்னு சொல்கிறதுனால இன்னொன்று செய்வதற்கு ஒன்று இருந்து இன்னொன்று அறிவதற்கு இருந்ததுன்னு சொன்னால் அது அல்பம்னு சொல்லிட்டீங்க. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அறிபவன் அறிவு, அறியப்படும் பொருள், செய்பவன் செயல், செய்யப்படும் பொருள், மூன்று இல்லாத போச்சுன்னு சொன்னால் அது நிர்விகல்பம்னு இந்த யோக நூல்கள் சொல்கிறது. அப்போ பூமா நிர்விகல்பமா அப்படின்னு கேட்குறான். நிர்விகல்பந்தான், விகல்பம் மாற்றது தான். ஆனால் விகல்பம் ரெண்டு விதமாக இருக்கப்பா. அது என்னங்க, அதுலேயும் விகல்பத்தில் நிர்விகல்பத்தில் ரெண்டு விதமாக? ஆமாம், சொரூப நிர்விகல்பம், இன்னொன்று அவஸ்தா நிர்விகல்பம். பூமா சொரூப நிர்விகல்பம், அதில் இருமையே இல்லாதது, மும்மையே இல்லாதது. ஆனால் நீ அவஸ்தா நிர்விகல்பத்தில் இருக்கிற, அது ஒரு அவஸ்தா. நாம் நனவு, கனவு, உறக்கம், மயக்கம், மரணங்கிறதெல்லாம் அவஸ்தா. மரண அவஸ்தை, தூக்க அவஸ்தை. இதில் ஒன்று புதுசாக யோகத்தில் நிர்விகல்ப அவஸ்தைன்னு ஒன்று இருக்குது. அது கொஞ்ச நேரம் அந்த அவஸ்தையில் இருப்பான். அப்போ மறுபடியும் விகல்பத்துக்கு உலகத்தோடு வாழ்வான், நனவுக்கு வருவான், மறுபடியும் நிர்விகல்பம் போவான். அது கொஞ்ச நேரம் வர்றதுனால அது அவஸ்தா ரூபமான நிர்விகல்பம். ஆனால் பூமான்றது நிர்விகல்பந்தான். அது போகிறதெல்லாம் இல்லை, எப்பொழுதுமே அது அப்படி தான் என்று இங்கே நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த அவஸ்தா நிர்விகல்பம் ஒரு அனுபவம் தான். யோகத்தில் நாம் நிர்விகல்பத்தை அடைஞ்சோம்னா அது ஒரு அனுபவம் தான். அந்த அனுபவம் காலத்திற்கு உட்பட்டது. தியானத்துக்கு கூட 1 மணி நேரம் உட்காந்துருந்தாங்க, நிர்விகல்பம் கிடைக்கிற நேரம் 2-3 செகண்டு தான் இருக்கும். 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் இருக்கலாம். சில பேர் அந்த நிர்விகல்பம் போய் சிக்கிடுவாங்க. அதில் போய் சிக்கிட்டால் மீள முடியாது, மூர்ச்சை மாதிரி ஆகிடும். தப்பிக்கிறது வழி தெரியாமல், எப்படி இந்த அபிமன்யு இந்த சக்கர வியோகத்து நடுவில், நான் சக்கர வியூகத்துக்கு உள்ளே போயிட்டு நான் அழிப்பேன் என்று உள்ளே போயிட்டான். ஆனால் வெளிவதற்கு, சக்கர வியூகத்துக்கு உள்ளே சென்றவன் வெளியே வருவதற்கு கற்றுக்கவே இல்லை. அவன் வயிற்றில் இருக்கும்போது சிலதெல்லாம் கற்றுக்கிட்டான். அம்மா வயிற்றில் இருக்கும் பொழுது இந்த அபிமன்யு சக்கர வியூகத்தை தோற்கடிக்கிற முறையை கிருஷ்ண பகவான் சொல்லி கொண்டிருக்கும்போது குழந்தையாக இருக்கும்போது கேட்டுக்கிட்டான். அதை வச்சுட்டு நான் சக்கர வியூகம் பண்ணியிருக்காங்க இந்த குருச்சேத்திர யுத்தத்தில், நான் துணிச்சலாக உள்ளே போயிட்டு அந்த வியூகத்தை உடைச்சி, சக்கரத்தை உடைச்சி நான் உள்ளே போய் அழிப்பேன்னா. ஆனால் சக்கரத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டான், வெளியே வர வழி தெரியல. இப்படி பாதி தான் தெரிஞ்சு வச்சுருக்கிறான். அந்த வியூகத்தில் போய் சிக்கிக்கிட்டா மாதிரி இந்த நிர்விகல்பத்தில் போய் சில பேர் சிக்கிக்கிறாங்க. நிறைய பேர் மீண்டு வந்துடுறாங்க, அதுதான் இயல்பு. ஒரு சில பேர் நிர்விகல்பத்தில் போய் சிக்கிக்கிட்டாங்கன்னா அப்புறம் வெளிவர தெரியாமல் முயற்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் பெரிய யோகி, அவர் தண்ணி ஆகாரமெல்லாம் 1 மாதமாக அப்படியே சமாதியில் இருக்கிறாரு, அப்படியே எதுவும் சாப்பிட்றது இல்லைங்க, ராத்திரி பகல் அப்படியே தான் இருக்கிறார், கட்டையாக இருக்கிறாரு அப்படின்னுலாம் அதிசயம்னு நினைக்கிறாங்க. எனக்கு பரிதாபமாக இருக்குது. உள்ளே போய் சிறையில் மாட்டிக்கிட்டு வெளியே வர தவிக்கிறான் அப்படின்னு எனக்கு தெரியுது. அதில் என்ன அனுபவம் கிடைக்கும்? ஏனென்றால் அனுபவம்ங்கிறதுக்கு திருப்படியில் ஏதாவது ஒன்று இருக்கணும். அனுபவிப்பவன், அனுபவிக்கும் சுகம் 2 இருந்தால் தானே அங்கே இருக்க முடியும். அனுபவிப்பனே இல்லாத ஒரு நிர்விகல்பத்தில் அந்த நிர்விகல்பத்தை யார் அனுபவிச்சா? இது மாதிரி தப்பாலாம் செய்ய வேண்டாங்க. அது ஒரு அவஸ்தா என்பதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. நிர்விகல்பத்திலேயே சமாதி அடைந்து குகையில் போயிட்டு 6 வருஷம் 7 வருஷம் நான் அப்படியே கல் மாதிரி இருந்தேன். ரமணர் அப்படி இருந்தார். அண்ணா திருவண்ணாமலையில் அந்த பாதாள விக்னேஸ்வர் கோயிலுக்கு இல்லை, அவர் நிர்விகல்பத்தில் நீண்ட காலம் இருந்தார். அதே மாதிரி நானும் ஆகணும்னு நினச்சிக்க வேண்டாம்.
அவர் நிர்விகல்பத்தில் இருந்தார், வெளியே வந்தார். உங்களுக்கு வெளியே வர தெரியாமல் வியூகத்தில் இது வெளியே வரலைன்னா அப்புறம் வாழ்நாள் முழுக்க நிர்விகல்பத்திலேயே சிக்கிடுவீங்க. இந்த தியானத்தை ஒழுங்காக சரியாக எதுக்கு செய்கிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. நிர்விகல்ப சுகம் எப்படி இருக்குன்னு ஒரு தடவை போயிட்டு வாங்க. கிட்டத்தட்ட ஆத்மா சுகம் அப்படி தான் இருக்கும். பூமாவினுடைய சுகம் இடைவிடாத சுகமாக, பெற்ற சுகமாக இல்லாமல் உரிய சுகமாக, இயல் சுகமாக இருக்கும். நம்ம எல்லாம் செயல் சுகமாக செய்து பெறுகிறோம். பூமா இயல் சுகம், இடைவிடாத சுகம், சதா சுகம், சதானந்தம். அது நிர்விகல்பம் ஓரளவு காட்டும். அது அடையாளம் தெரிஞ்சு கொள்வதற்கு மட்டும் நீங்கள் போயிட்டு வாங்க. அதுக்கு மேலே அங்கே போய் சிக்கிக்க கொள்ள வேண்டாம். பூமாவினுடைய நிர்விகல்பமோ சொரூப நிர்விகல்பம். அது இயல்பாகவே மூன்று அல்லாதது. யோவை பூமா தத் அமிர்தம். எனவே அந்த பூமா அழியாதது என்று சொல்கிறார். எதல்பம் தத் மர்த்தியம் என்று இங்கே சொல்லப்படுகிறது. ஜாக்கிரதை என்ற ஒரு அவஸ்தை கனவு காணும் வரை தான். கனவுங்கிற ஒரு அவஸ்தை தூக்கம் வர வரைக்கும் தான். தூக்கங்கிற ஒரு அவஸ்தை மறுபடியும் முழிச்சிக்கிற வரைக்கும் தான். இதெல்லாமே தற்காலிகமான அவஸ்தைகள். நிர்விகல்பமும் அப்படித்தான். அவஸ்தைகள் அனித்தியம். அவற்றால் உண்டாகும் சுகமும் அதேபோல் அனித்தியம், அல்பம். பூமாவோ நித்திய சுகம். அதை நான் அறிந்து கொள்வது தான் மோட்சம் என்று சங்கரர் சொல்கிறார். யோகிகள் அவஸ்தா நிர்விகல்பத்தையே சாத்தியமாக லட்சியமாக நாடுகிறார்கள். யோகத்தில் இருக்கவங்க அதுதான் என்னோட லட்சியம். நான் இத்தனை வருஷம் 12 வருஷம் நான் யோகா பண்ணியிருக்கிறேன். தியானத்தில் நானுக்கு அதை அடைவது தான் என்னோடய லட்சியம்னு 12 வருஷமாக 2 செகண்ட் இருக்கிற நிர்விகல்பத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க. சொரூபமே நிர்விகல்பம்னு தெரிஞ்சுக்கல. உன்னுடைய சொரூபமே நிர்விகல்பம். நீ எதுக்கு அவஸ்தையில் தேடுற? அவஸ்தா நிர்விகல்பம் அது சாதனமும் அல்ல, அது சாத்தியமும் அல்ல. அது தூக்கத்தை போன்றது. தூக்கத்தில் சுகம் இருக்கிறது. ஆனால் அந்த சுகத்தை அனுபவிப்பேன் அப்போது இல்லை. முடிச்சிட்டு பிறகு தான் நல்லா இருந்ததே, நான் மறுபடியும் தூங்குறமேங்கிறா. நீ தூங்குனா நீ இருக்க மாட்டேன். விகல்பம் போயிடும். நிர்விகல்பம் மற்றே தூக்கமும் ஒன்று தான். தியானத்தில் இருப்பதும் ஒன்று தான். தூக்கத்திலும் தூங்குபவன் தூக்க அனுபவம் இல்லை. அங்கே அறிபவனும் இல்லை, அறியப்படும் பொருளும் இல்லை, அறிவும் இல்லை. செய்பவனும் இல்லை, செயலும் இல்லை, செய்யப்படும் பொருளும் இல்லை. நிர்விகல்பம் எதுன்னு கேட்டால் தூக்கம்தான். தினமுமே எல்லா உயிரினங்களும் நிர்விகல்பத்தானப்பா இருக்கிறது. நீ எதுக்கு கடுமையான குகையில் செய்து அன்னாகாரத்தெல்லாம் குழைச்சிக்கிட்டு அதில் போய் சிக்கிக்கிற போகிற? தூக்கமாக இருந்தால் கூட நீ முழிச்சிக்கலாம். ஆனால் இந்த நிர்விகல்பத்தில் சிக்கிட்டவங்க சில பேர் வெளிவர மாடா போயிடுமே, வெளிவர முடியாமல் ஆகிவிடுமே. அவஸ்தா நிர்விகல்பம் சாதனமும் அல்ல, அது சாத்தியமும் அல்ல. அந்த சாதனத்தை கொண்டு நீ அதிக அடைய போறியோ அந்த சாத்தியம் உனக்கு கிடைக்காது. ஏன்னா அங்கே நீயே இல்லை. திருப்படி இல்லாத இடத்துல நீ போயிட்டு நான் என்ன போய் பார்த்து வந்தேன்னா எதையும் பார்க்கலன்னு சொல்லிட்டு வருவேன். கை விரிச்சிட்டு உட்கார்ந்துட்டுருப்பேன். சம்சாரிக்கு தூக்கம் தரும் நிர்விகல்பம் தற்காலிக இளைப்பாற்றம் தான். அது மோட்சம் அல்ல. மோட்சம் தூக்கம் சொன்னால் எல்லாரும் மோட்சம் அடைவதற்கு தூங்கினா போதும். சில நேரங்களிலே வாழ்க்கையில் கிடக்கிற அத்தனை கஷ்டங்களையும் ஒரு கொஞ்ச நேரம் தூங்கினோம்னா பாவம் பட்ட கஷ்டம்லாம் நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறான், ஒரு மோட்சத்தில் இருக்கிறான்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் எவ்வளோ நேரம்? அவனுடைய சம்சாரம் விதை ரூபமாக தூக்கத்தில் மறைஞ்சிருக்கும். தூக்கம் நின்ற உடனே விதை முளைக்க ஆரம்பிச்சிடும், சம்சாரம் முளைச்சிடும். தன் நிர்விகல்பத்த சொரூபத்தை அடைவதற்கு இந்த தூக்கமோ இந்த தியானமோ உதவாது. ஏனென்றால் உன்னுடைய சொரூபமே அது என்பதை நீ அறிந்து கொள்ளத்தான் வேண்டும். நிர்விகல்பத்தை அறிபவனே இல்லாத போது எப்படி ஞானம் கிடைக்கும்? உன்னுடைய நிர்விகல்ப நிலையிலே அறிபவனே இல்லை, அறிவும் இல்லை, அறிபவனும் இல்லை, அறியப்படும். அப்புறம் ஞானம் எப்படி கிடைக்கும்? நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் நிர்விகத்திலிருந்து ஞானம் அடைந்தார். என்ன ஞானத்தை அடைஞ்சார்? அடைஞ்சவனே அங்கே இல்லை. சவிகல்பத்தில் தான் ஞானம் இருக்கும். சவிகல்பத்தான் அறிபவன், சொல்லி தருகின்ற குரு, அறிவு என்ற 3 இருக்கும். அப்போ தாண்டா நீ மோட்சம் அடைய முடியும். மோட்சமே சவிகல்பத்தில் தான் இருக்குது. நிர்விகத்தில் போயிட்டு அறிவும் இல்லாமல், அறிபவனும் இல்லாமல், அறிதலும் இல்லாமல் என்ன அறிவு உனக்கு இருந்திருக்க முடியும்? இது கூட உனக்கு புரியலையா? சவிகல்ப நிலையில் தான் குருவும் இருப்பார், சாஸ்திரமும் இருக்கும், நீயும் இருப்பாய். பூமா அனுபவம் நித்தியமான அனுபவமாகியும் அது அறியப்படாமலே இருக்கிறது. ஒவ்வொருவரும் தன்னுடைய ஆத்மாவே பூமாதான், அது எப்பொழுதும் நிர்விகல்பத்தில் தான் இருக்கிறது என்பதை
விகல்பத்திலிருந்து அறிந்து கொண்டு நிர்விகல்பமாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன், விகல்பம் எனக்கு தொந்தரவு இல்லைன்னு வாழ்வது தான் முக்தி. விகல்பத்தில் பிரச்சனை இல்லாமல், விகல்பத்தில் கிடைக்கிற அல்ப சுகத்தை நாடாமல் சொரூப சுகத்திலேயே ஒருவன் இருப்பது தான் ஞானம் அல்லது மோட்சம். ந அந்யத் பஷ்யதி அந்யத்ர பஷ்யதி என்பதை அறிய தூக்கம் உதவுமா, குரு உதவுவாரா என்று கேட்கிறோம். தூக்கத்தில் நான் அந்யத் பஷ்யதின்னு சொல்கிற அந்த பூமாவை தூங்கி நீ கண்டுபிடிச்சிடுவியா, அல்லது விகல்பத்தில் குரு சொல்லி கொடுத்தா கண்டுபிடிப்பியா? குரு சொல்லி கொடுத்தா தான் கிடைக்கும். அந்த பூமா அமிர்தம், அதுக்கு விளக்கம் என்ன? பூமா அமிர்தம்ங்கிறத பற்றி சங்கரர் சொல்கிறாரு. அமிர்தம் என்றால் அழியாதது, மரணமற்றதுன்னு பேர். மிருத் என்றால் மரணம், அதுதான் மர்கயா, மர்டர், மரணம் என்ற சொல்லலாம். நமக்கு இந்த மர் என்ற சொல்லிலிருந்து வருது. மர் என்றால் மரணம், அமர் என்றால் மரணமற்றவன், அமரன். அமரர்கள் அவங்களாம் சாக மாட்டாங்க. அமிர்தம் என்றால் மரணமற்றது. பூமாவுக்கு மரணமே கிடையாது. உடம்பு இருந்தால் தான் மரணம், மனம் இருந்தால்தான் மரணம். பூமாவில் மனமே கிடையாது. மனம் இருந்தால் தான் விகல்பம், அது நிர்விகல்பம், சொரூப நிர்விகல்பம். அது எப்பொழுதும் அமிர்தம். அப்படின்னா என்ன? அது எல்லாமே மரணம் அடைவது எதனால்? இன்னொன்றால் தான். மரணம் எப்போ சம்பவிக்கும்? இன்னொன்றிலிருந்து வரும். வெட்டப்பட்டு ஒருத்தன் சாகலாம், எரிக்கப்பட்டு சாகலாம், உலர்த்தப்பட்டு கருவாடாகி சாகலாம், நனைந்து மூழ்கி போய் செத்து போகலாம். இப்படின்னு பஞ்சபூதங்களால் தான் நமக்கு மரணம். அந்த பஞ்சபூதங்களே பூமாவிலிருந்து வெளிவந்ததுனால எப்படி அது கொல்ல முடியும்? பூமாவை யார் வெட்ட முடியும்? பூமாவை யார் எரிக்க முடியும்? அதனால் அது அமிர்தம் என்று விளக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்சார தசை, இந்த சம்சார வாழ்க்கையில் தான் நமக்கு ஜகத் என்கின்ற திருப்புட்டி இருக்கிறது. முக்தியில் யாருக்கும் இல்லை. முக்தி அடைஞ்சவனுக்கு அறிபவன் இருப்பான், ஜகத்தும் இருக்கும். ஆனால் அவனிடத்தில் சம்சாரம் இருக்காது. சம்சாரம் இல்லைன்னா ஜகத்தும் இல்லைன்னு அர்த்தம். ஜகத்திலேருந்து தான் சம்சாரம் வருது. இந்த உலகத்துலேருந்து தான் எனக்கு இவ்வளோ கஷ்டம். என் வீட்டில் குடும்பத்தில் சரியில்லை, வேலை செய்கிற இடத்துல சரியில்லை, பெற்ற இடத்துலையும் சரியில்லை, கட்டின இடத்துலையும் எனக்கு வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு உலகத்தையே எல்லாரும் சம்சாரத்துக்கு காரணமாக சொல்கிறாங்க. ஆனால் முக்தி அடைந்தவன் சம்சாரம் இல்லாமல் வாழ்கிறான். அவனும் உறவினர்கள், வீடு, உலகம் எல்லாமே இருக்கத்தானே செய்யுது. அந்த நிலை பூமா. அது எப்படின்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும். பூமா சம்சாரம் அற்றது. இந்த பூமா சம்சாரிக்கும் இருக்கிறது, முக்தி பெற்ற அசம்சாரியாதவனுக்கும் இருக்குது. ரெண்டு பேர் நிற்க வைக்கிறாங்க. இவன் முக்தி அடைஞ்சவன் சார், இவன் சம்சாரி சார். இவனுக்கு பூமா இருக்குதா? இருக்குது. இவனுக்கும் பூமா இருக்குது. அப்புறம் ஏன் சார் இவன் சம்சாரியாக இருக்கிறான், இவன் முக்தி அடைஞ்சிருக்கிறான்? ரெண்டு பேரும் பூமா தானே. பூமா நானுன்னு இவன் தெரிஞ்சுக்கிட்டான். தெரியலை, இவன் பூமா நான் தெரிஞ்சுக்கிட்டான். ஓ, இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸா? தெரிஞ்சுக்கிட்டா முடிஞ்சு போச்சா? ஸ்வயம் பிரகாசமான, தன்னை எப்பொழுதும் வெளிக்காட்டி கொண்டிருக்கிற இந்த பூமாவை அஞ்ஞானத்துக்கு ஒரு அஞ்ஞானம் இருந்ததுன்னா அதை பாதிப்பதில்லை. பாருங்கள், இந்த அஞ்ஞானிக்கு பூமா இருக்கிறது, இருந்தாலும் அவன் ஞானத்துக்கு அது அழிச்சுதா? அதை அது பெர்மிட் பண்ணுது. உங்ககிட்ட அறியாமை இருக்குதா? அதையும் காட்டி கொடுக்குது. அழியாமையை இந்த பூமா அழிப்பதில்லை. இப்போ ஞானிக்கிட்ட இருக்கிறது பூமாவில் இருக்கக்கூடிய அறியாமை அழித்தது யார்? அந்த பூமாவா? இல்லை, குரு அழித்தார், சாஸ்திரம் அழிச்சது. அந்த பூமா ரெண்டு பேருக்கும் இருக்கிறது. ஒருவருடைய அறியாமையை வைத்து கொண்டிருக்கிறது, இன்னொருடைய அறியாமையும் நீக்கி கொண்டியும் இருக்கிறது. ஆனால் அது கையை வீசி எந்த செயலும் செய்து அறியாமை போக்குவதும் இல்லை, அறிவை தருவதும் இல்லை. அது அசையாமல் மாறாமல் இருந்து கொண்டே அமிர்தமாக இருந்து கொண்டிருக்கிறது, பிரகாசித்து கொண்டே இருக்கிறது. அந்த பிரகாசத்திலே ஞானி நான் அறியாமை விட்டவன்னு கண்டுபிடிக்கிறான், அஞ்ஞானி நான் அறிந்து கொள்ளாதவனே இருக்கிறான். இந்த ரெண்டு அறியாமையும் அறிவையும் காட்டுகின்ற ஒரு அறிவு. அறியாமையும் காட்டும், அறிவையும் காட்டும். உனக்கு சொல்கிறேன், உனக்கு ஹிந்தி தெரியுமாண்ணா? எனக்கு தெரியாது. அப்போது தெரியாதுங்கிறது உனக்கு எப்படி தெரிஞ்சது? ஆமாம் சார், அறியாமையை கூட நான் அறிகிறேன். ஓ, அறியாமையும் அறியப்படும் பொருள் தானா? அறிவும் அறிவு. அப்போ அறிவும் அறியாமையும் அற்றது எதுவோ
அந்த அறிவும் அறியாமும் அற்ற அந்த ஒன்றுதான் பூமா என்று நாம் புரிஞ்சுக்கிறோம். அந்த ஆனந்தம் பூமா சுகம் என்று சொன்னோம். அஞ்ஞானிக்கும் சுகம் இருக்கிறது, ஞானிக்கும் சுகம் இருக்கிறது. இந்த அஞ்ஞானியின் சுகம் அந்த பூமா கொடுக்கிறது. எப்பொழுதெல்லாம் இந்த அல்ப சுகம் கிடைக்குமோ அந்த சுகமே பூமானுடையது தான். இதை தெரிந்து கொண்டவனுக்கு அல்ப சுகத்தில் இந்த ஞானி ஈடுபடுவதில்லை, தன் சுகத்திலேயே அவன் இருக்கிறான். அதை ஆத்மரதி, ஆத்மக்கிரீட, மிதுனம் என்றெல்லாம் அடுத்து நாரதருக்கு உபதேசம் வரும். நாம் அடுத்து அதை நாம் பார்ப்போம்.